வணக்கம். உங்களோட வாழ்க்கையில யாரையாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அது தூக்கி குப்பையில போடுங்க. ஏன்னா, நீங்க பழி வாங்குற எண்ணத்தோட எதிரியாகிறத விட, மன்னிக்கிற எண்ணத்தோட மனுஷனா வாழணும் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா, பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் நம்மளால நிம்மதியா அடுத்தவங்க முன்னால வாழவே முடியாதுங்க. அடுத்தவங்கள பார்த்தா கூட நம்மளுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதனால தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அத தூக்கி தூர போட்டுருங்க. வாழ்க்கையில எத்தனையோ கடமைகள நம்மளால தீர்த்திட முடியும். கடன்களையும் தீர்த்திட முடியும். ஆனா, நாம தீர்க்கவே முடியாத 3 கடன்கள் என்ன தெரியுமா? 1 பெத்த கடன், 2வது வளர்த்த கடன், 3வது நன்றி கடன். இந்த 3 கடன்கள மட்டும் மனுஷனோட வாழ்க்கையில தீர்க்கவே முடியாது அப்படிங்கிறது தாங்க உண்மை. இங்க நிலைமை சரியில்லாத ஒரு இடத்துல மௌனமா இருங்க. அதுவே அந்த இடத்துல நீங்க குடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பதில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியில்லாத இடத்துல லொட லொடன்னு பேசி தேவையில்லாத நம்ம மேலேயே பிரச்சனைகள் ஏவி விடுறத விட, அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது உங்களுக்கு நல்லது தாங்க தரும். வாழ்க்கையில பணத்தை செலவழிக்கிறவங்கள விட, பணத்துக்காக வாழ்க்கைய தொலைச்சவங்க தான் இங்க நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா, பணம், பணம், பணம் அப்படின்னு பணத்து பின்னாலேயே ஓடி போய் கடைசியில திரும்பி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காதுங்க. ஸோ இருக்கும்போதே வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு போங்க. ஏன்னா, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவ தாங்க. அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், மறுபடியும் கிடைக்காது. ஸோ இருக்கக்கூடிய நாட்கள சந்தோஷமா அனுபவிச்சுட்டு வாழுங்க. இங்க பணத்த உங்களோட வாழ்க்கையில நீங்க யாருக்காக வேணாலும் செலவழிங்க. தப்பு கிடையாதுங்க. ஆனா, நேரத்தை சரியான நபர்களுக்கு, தகுதியான நபர்களுக்கு மட்டும் செலவழிங்க. ஏன்னா, நேரம் அப்படிங்கிறது ரொம்ப பொக்கிஷமான ஒரு விஷயம். ஸோ, அதனால எல்லாருக்காகவும் நேரத்த வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்த தகுதியானவங்களுக்கு மட்டும் குடுங்க. அதுதான் சிறந்ததா இருக்கும். என்னைக்குமே தன்னை தானே சமாதானம் செஞ்சுக்கக்கூடிய அந்த மனநலம் யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்களாம் கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, நெறைய பேரோட வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும். அது எப்படி சமாதானம் பண்ணிக்கிறதுன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவங்களே அவங்கள ஆறுதல் படுத்திக்குவாங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் எனக்கு நானே ஆறுதல் தேடிக்குவேன் அப்படின்னு உங்களோட வாழ்க்கையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அது ஒரு பெரிய விஷயங்க. இங்க நெறைய பேரோட வாழ்க்கையில அது தெரியாம தான் வாழ்க்கையவே இழந்துட்டு இருக்காங்க. ஸோ வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, எனக்கு யாராவது தூக்கி விட வரமாட்டாங்களா? என் வாழ்க்கையில என்ன சமாதானப்படுத்தி விட வேற யாராவது வரமாட்டாங்களா? அப்படின்னு அடுத்தவங்களுக்காக எதிர்பார்த்து வாழ்க்கையை தொலைச்சவங்க இங்க நெறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் தன்னை தானே சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்த நீங்க வளர்த்துக்கோங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இங்க மனுஷங்க மாறுறதுல பெருசா ஒண்ணும் ஷாக் ஆகாதீங்க. ஒருத்தவங்க மாறிட்டாங்க அப்படின்னா, ஐயோ! ஏன்டா இவன் மாறிட்டான் அப்படின்லாம் வியப்படைஞ்சு பார்க்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய நிழலே நேரத்துக்கு தகுந்த மாதிரி, வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி மாறும்போது, அடுத்த மனுஷங்க மாற மாட்டாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இங்க நம்மள ஏளனமா பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஒரு சிலர்லாம் நம்மள பார்த்தாவே ஒரு மாரி சீப்பா எடை போடுவாங்க. பேசுறது கூட ஒரு மாதிரி நக்கலா பேசுவாங்க. அந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் அடிக்கடி உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திங்க. ஏன்னா, அப்பதான் வாழ்க்கையில இவங்க முன்னால எல்லாம் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற அந்த தைரியம், அந்த வைராக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இங்க விழும் வேகத்த விட, நீங்க எழக்கூடிய வேகம் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள தோற்கடிக்கிறதுக்கு கிடையாதுங்க. உங்கள பார்க்கறதுக்கே யாருமே பயப்படுவாங்க. ஸோ வாழ்க்கையில விழுந்துட்டீங்க அப்படின்னா, இவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. வாழ்க்கை இன்னும் நீண்ட தூரம் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே விழுந்து போறது தப்பு கிடையாதுங்க. விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு. வாழ்க்கையில விழுந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. மறுபடியும் எழுந்து ஓடுங்க. கண்டிப்பா வெற்றி உங்கள் வசப்படும். இங்க உங்க வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுக்கறத விட,
முடியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுங்க. அது நிறைய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றும். அதுதான் நல்ல விஷயம் கூட. ஸோ உங்களோட வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்கு, அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நான் வீடியோ வந்து ஒரே கையிலே பிடிச்சிட்டு தாங்க பேசிகிட்டு இருக்கேன். பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.